காயும் வேண்டாம், கஷ்டப்படவும் வேண்டாம். வெறும் 10 நிமிஷத்தில் ஒரு லஞ்ச் காம்போ ரெடி பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் 10 நிமிஷத்தில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி கால்சியம் சத்தும் ப்ரோட்டீனும் நிறைஞ்சிருக்கிற ஒரு லஞ்ச் காம்போ தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மோர் குழம்பும் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் தாங்க செய்ய போகிறோம். இந்த காம்பினேஷனில் இந்த மாதிரி ரெசிபி செய்து கொடுத்து பாருங்கள். லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது துளி கூட மிச்சம் இருக்காது. வாங்க அந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். பேக்கெட் தயிர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டு தயிர்னால் நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கெட்டியான தயிர், கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்ததுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா கூட நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதை விஸ்கு வச்சு கடையும் போதே தெரியும், நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். தயிர் நல்லா திரியாக இல்லாமல் ஒரு க்ரீம் மாதிரி இருந்தால் தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது மோர் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தயிரோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். இது கூட ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் அளவு 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரியாக இருக்கணும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது பொரிஞ்சு வர்ற டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் கில்லாமல் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதே நேரம் நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். ரொம்ப நேரம் வதக்கிட வேண்டாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினாலே போதுமானது. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் கடையும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதனால் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். அது 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். அதே நேரம் நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டு டைரெக்டாக தயிர் சேர்த்திங்கனாலும் ஒரு சில நேரம் திரிஞ்சு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வர்ற டைமில் நீங்கள் தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக இதில் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு கொதி வந்துடும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், மேலே இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மோர் குழம்புங்க. காய்கறி எதுவுமே இல்லாத டைமில் அவசரமான காலை நேரத்தில் இந்த மோர் குழம்பை லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி விடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே தயிர் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி மோர் குழம்பை செய்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு எடுத்துட்டா போதுங்க. இதை செய்கிறதுக்கும் 5 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு செய்திடலாம். கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறோம். காரமே இல்லாத மோர் குழம்பு கூட இந்த மாதிரி கொஞ்சம் சுள்ளுன்னு உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வர்ற டைமில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்ததுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம்.
வெங்காயம் வந்து லைட்டாக ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்து, இது கூட கலருக்காக 1/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடுங்க. மசாலா சேர்த்தோன்னே சட்டுன்னு கருகிற மாதிரி இருக்கும். அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இது கூட 100 கிராம் அளவு பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியோடையே அதை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சிதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஊற வச்ச பச்சை பட்டாணி. முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும். இப்போ பட்டாணியும் வெங்காயமும் மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது லைட்டாக தண்ணி நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்த டைமில் நான் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கலரும் போது ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்க்கும் போது உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலா காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி வச்சுட்டு இதை உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி கொடுத்து விட்டால் கூட பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோங்க. ஓவராலாக இந்த 2 ரெசிபியும் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. வெறும் 10 நிமிஷம்தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக, அதே நேரம் ரொம்ப டேஸ்டான ஒரு லஞ்ச் காம்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மெத்தடில் இந்த மோர் குழம்பையும் பட்டாணி மசாலாவும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.